வணக்கம். ஒரு வார்த்தை வாழ்க்கையே மாற்றும். சென்னையில் அரவிந்த் மற்றும் லதா என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிவிட்டது. வீட்டில் வசதி இருந்தது, அன்பு இருந்தது. ஆனால் குழந்தையின் சிரிப்பு மட்டும் இல்லை. ஒவ்வொரு விழாவிலும் இன்னும் குழந்தைகள் இல்லையா என்ற கேள்வி அவர்களின் இதயத்தை கிழித்தது. மருத்துவ சிகிச்சை, பல கோயில்களுக்கு சென்று வேண்டுதல், எதையும் விட்டு வைக்கவில்லை. ஆனால் பலன் இல்லை. ஒரு நாள் லதா மிகவும் மனமுடைந்து அழுது கொண்டிருந்தாள். அப்போது அரவிந்த் அவளிடம் ஒரு வார்த்தை சொன்னான். நம்பிக்கையோடு இருப்போம். இன்று இல்லை என்றால் நாளை நமக்கான சந்தோஷம் நம்மை தேடி வரும் என்றான். அந்த ஒரு வார்த்தை லதாவின் மனதுக்கு தெம்பு கொடுத்தது. அவர்கள் வாழ்க்கையை வெறுப்பதற்கு பதிலாக அதை நேசிக்க ஆரம்பித்தார்கள். நம்பிக்கை இருக்கும்பொழுதுதான் வழி பிறக்கும். ஒரு நாள் இரவு தொலைக்காட்சியில் ஒரு பழைய எம்ஜிஆர் திரைப்படம் ஒன்றை பார்க்க நேரிட்டது. படத்தின் தலைப்பு பெற்றால்தான் பிள்ளையா. படத்தின் தலைப்பை பார்த்தவுடனே அவர்களுக்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வு, தெளிவு ஏற்பட்டதை உணர்ந்தார்கள். திரைப்படத்தில் நடித்த எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கையை நினைத்து பார்த்தார்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கும் குழந்தை இல்லை. ஆனால் அவரின் மதிய உணவு திட்டத்தால் லட்சக்கணக்கான குழந்தைகள் ஆதரித்து அவர்கள் படித்து முன்னேற வழிகாட்டினார். தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியில் காது கேளாதோர் குழந்தைகளுக்கு பள்ளி ஒன்று ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார். லட்சக்கணக்கான குழந்தைகளின் முன்னேற்றும் பொறுப்பை இறைவன் அவருக்கு வழங்கியிருந்தார் போலும். எல்லோருடைய பிறப்பும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என்பதை உணர்ந்தார்கள். இந்த எண்ணங்கள் இவர்களுக்கு ஒரு தெளிவை, என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுக்க உதவியது. சில மாதங்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு ஆதரவற்ற குழந்தையை தத்தெடுத்தார்கள். அந்த குழந்தை வீட்டிற்குள் வந்த நாளில் அந்த வீடு வீடாக இல்லாமல் ஒரு உலகமாக மாறியது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறியது. பெற்றால்தான் பிள்ளையா என்ற ஒரு வார்த்தை அவர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி வாழ்க்கையே மாற்றியது. குழந்தை பிறந்தால்தான் பெற்றோர் அல்ல, ஒரு உயிரை அன்பாக வளர்த்தாலே பெற்றோர்தான். நன்றி, வணக்கம்.